வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க அண்ட் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக பண்ணுங்க, அது உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்ல வீடியோ வேணுச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம காம்பர்ஸாக பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஒரு ஆண் ஒரே நேரத்தில் 2 பெண்களை காதலிக்கும் பொழுது அந்த ஆண் பல தவறுகள் உங்கள் கண்முனே செய்திருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பெயரை மாற்றியளிப்பது, நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நீதானே சொன்னா என்று கூறுவது, சம்பந்தமே இல்லாமல் பல விஷயங்கள் உள்ள போன்றவை. அதாவது பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களே விரும்பிக்கிட்டு இன்னொரு பெண்ணையும் விரும்பக்கூடிய ஆண் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க அறியாம நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு அப்ப புரியாது. அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்ன விஷயங்கள், ஓ அப்ப இப்படித்தான் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்களுடைய பேரை உங்களை பேருன்னு சொல்லி அழைக்கிறது, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சொல்ல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றது, இல்ல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. ஐ மீன், இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அந்த டாபிக் பத்தி பேசியிருப்பாங்க, அதே டாபிக் அவங்க கூட பேசுவாங்க. பட் இது வரைக்கும் அவங்க கூட பேசியிருக்க மாட்டதுனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்குது. நீங்க விரும்பக்கூடிய ஆண் ஏதோ பேரை சொல்லி உங்களை கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ மிஸ் இருக்குது. கண்டிப்பா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தங்களை வரைக்கும், இவங்களை விட்டுட்டு போற வரைக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கும். மோஸ்ட்லி அவங்க அது வரைக்கும் நம்ம ஏமாத்துறன்ற ஒரு விஷயம் நம்ம நம்புவோம். பட் உண்மையா அப்படி இருக்காது. ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அது நமக்கே புரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அது பெட்டரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆண் உங்களை காதலித்துக் கொண்டு மற்றொரு பெண்ணையும் காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்கிய காரணமாக உங்களுடைய உடம்பு, மற்றொன்று பணம். இது இரண்டிற்கு மட்டும்தான் ஒரு நபர் இருக்கும் பொழுது இன்னொரு நபரை தேடுவார்கள். ஒரு லைஃப், ஐ மீன் காதல், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற போது 2 ரீசன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வரும். ஒன்று பணம், இன்னொன்று செக்ஸ் ரிலேஷன்ஷிப்காக அந்த உடம்பு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களை விரும்பிக்கிட்டு இல்லை உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க உங்களையும் பண்ணிட்டு இன்னொருத்தனையும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் நீங்கள் இல்லை, உங்களுடைய அன்பு கிடையாது. உடம்பு, பணம், இது 2 விஷயத்துல தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க அண்ட் உங்க கூட ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணாலே அவங்க உங்களை மட்டும் விரும்புறாங்களா, இன்னொருத்தங்களா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். மற்ற ஃபேக்ட் எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆண் உங்களையும் காதலித்துக் கொண்டு மற்றொரு பெண்ணின் காதல் கொண்டிருந்தால் அதனுடைய ஆணின் வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தான் செய்தாலும் அந்த ஆண் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஐ மீன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் நிறைய அன்பு காமிக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, அவங்க தான் உலகம்னு அவங்களே சுற்றி சுற்றி வரீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் 2 பேரும் கமிட்டன்ற ஒரு விஷயத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்களும் அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கிறது ஒரு உண்மையான காதலுக்குரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நீங்க மட்டும் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆணோர் லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணோர் லைஃப்ல இருக்குன்னா, ஷூரா அந்த ஒரு ஆணோர் லைஃப்ல வேற ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க மேல இருக்கக்கூடிய அஃபர்னால கூட உங்களை எப்படியாச்சும் கலட்டி விடலாம். உங்க லைஃப்ல இருந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க 2 பேத்துமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்கள விரும்பிக்கிட்டு அவங்க கூட செய்யற விஷயங்களும் அவங்க கூட செய்யற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கும் ஒரு சில நபர்கள் இருக்க தான் செய்றாங்க. ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்கும் யாரும் உண்மையாக நினைக்கிறது இல்லை. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், நமக்கு தேவையான விஷயங்கள் வேணும் அப்படின்ற விஷயத்திலேயே நிறைய ஆண்களும் பெண்களும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படின்றத நீங்க விரும்புறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களை காதலித்துக் கொண்டு மற்றொரு ஆணுடன் நீங்கள் விரும்பும் நபர் தவறான பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் தேவையாக உங்களை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்து விடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி, இங்க ஆண்கள்லாம் உத்தமங்க, பெண்கள் தான் கெட்டவங்கன்னு கிடையாது. பெண்கள் எல்லாமே உத்தவங்க, ஆண்கள் எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஏமாறப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் நல்லவங்களா இருக்கலாம், இல்ல கெட்டவங்களா கூட இருக்கலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தங்க லைஃப்பை பொறுத்தும் மாறும். நீங்க விரும்பக்கூடிய ஆண் உண்மையாவே உங்களை விரும்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை யூஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை, நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் உள்ள கேட்கறது செய்யறதுன்னு இருப்பாங்க. பட் உங்க மேல அந்த விஷயங்கள் இல்லைன்னா நீங்க சொல்றது என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களை எப்படியாவது செய்ய வைக்கணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. கடைசியில் அதை செய்ய வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தங்களை விரும்பும்போது இன்னொருத்தங்களை விரும்புறதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், உடம்பு, பணம். இந்த 2 ரீசனுக்காக மட்டுமே இங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பும்போது இன்னொருத்தங்களை விரும்புவாங்க. ஸோ நீங்க விரும்புகிற ஆண் உங்களை விரும்பிக்கிட்டு இன்னொரு பெண்ணை விரும்புறாங்கன்னா அது சும்மா டைம் பாஸ்க்காக மட்டும், முக்கியமாக அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான். தேவை முடிஞ்சிச்சுன்னா நீங்க அவங்களுக்கு சாதாரண ஒரு குப்பை மாதிரி தான், அதை புரிஞ்சுக்கோங்க.
ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் உங்களை உண்மையாகவே காதலித்திருந்தால் கண்டிப்பாக அதன் பிறகு வேறு ஒரு நபரை காதலிப்பதற்கு அவருடைய பல வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். காரணம், நீங்கள் இருந்த இடத்தில் வேறு ஒரு ஆண் பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு உண்மையான காதல் செய்திருக்கக்கூடிய ஒரு நபரோட மனசுங்க. நீங்கள் ஒருத்தங்களை உண்மையாக விரும்பியிருக்கீங்க, இல்லை உங்களை ஒருத்தங்க உண்மையாக விரும்பியிருந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிளான ஒரு விஷயம்தான். நீங்கள் விரும்பின நபரை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ரீசன்ட்ட பிரிஞ்சு போயிட்டீங்க. பட் பிரிஞ்சு போய் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகியும் அந்த ஒரு ஆணினால் இல்லை உங்களால் வேறு ஒருத்தவங்களை ஏற்று பார்க்க முடியல, உங்கள் லைஃப்பில் ஏற்றுக்க முடியல, நீங்கள் அவங்கள தேடி போகலை, இன்னொருத்தங்க லைஃப்பில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு இருக்கீங்க, இல்லை வேறு ஒருத்தவங்க வராங்க ஆனால் அதை ஏற்றுக்க முடியல, அவங்க இருந்த இடத்துல அவங்களை வைக்க முடியலன்ற எண்ணம் இருக்குது, அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குதுனாலே கண்டிப்பாக உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே ஏற்றுக்க முடியாது. முக்கியமான ரீசன், நீங்கள் முதல்ல விரும்பின காதலை நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக முக்கியமாக நிறையா பார்த்தீங்கன்னா அதில் டீப்பாக விரும்பியிருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால் தான் இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஒருத்தங்க உண்மையாக விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட பெட்டரான விஷயங்கள் இருக்காது. பட் இதுக்கு நீங்கள் நிறையா கஷ்டப்படணும். அண்ட் அவங்க உங்களை உண்மையாக விரும்பினாங்கன்னா உங்களை வெயிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் விரும்ப வைப்பீங்க, இப்போ நானும் நீங்கள் விரும்பியிருப்போம். நம்ம லைஃப்பில் ஒரு என்னோட உண்மையான காதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு உண்மையான விரும்பியிருக்கும் போது என்னுடைய மனசு வேறு ஒருத்தவங்களை அப்செட் பண்ண வைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் நான் வேறு ஒருத்தவங்க வராங்க, அப்செட் பண்ணிட்டேன், நீ இல்லைனாலப்பா நான் அப்செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் உண்மையான அன்பு இல்லை, எல்லாரையும் போல் ஒரு லவ் வேணும், அவங்க லைஃப்பில் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ அதான் ஆயில்லேன்னு ஆயிடுச்சு, அப்புறம் யார் வந்தால் ஏற்றுக்கிட்டு தானே ப்ரோ ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. பட் உண்மை என்னென்னா, அந்த ஒரு விஷயத்தில் எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போவுமே அவங்களுக்கு நீங்கள் இல்லாமலும் இருக்க முடியுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அப்பன் போது உங்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்ற இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். பட் வேற ஒருத்தவங்க வந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் அதிலே இருக்காங்க பார்த்தீங்களா, அதிகப்படியான அன்பும் காதலும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் விரும்புகிற ஒருத்தங்க லைஃப்பில் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறமும் இன்னமும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க லைஃப்பில் இன்னும் வேறு ஒருத்தவங்க இல்லைனாலே ஷூராக அவங்க வச்சிருந்த காதல் உண்மையான காதல் தான். நிறைய பேர் சொல்லலாம், அவங்களுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்துட்டாங்க இருக்காங்க. ஒரு சில நபரை சொல்லுவாங்க, லவ் பண்ணணும், வேற ஒருத்தவங்க தேடி போகணும்னு நினச்சா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஈஸியாக முடிஞ்ச அளவுக்கு அன்பு காமிச்சாலே இங்கே நிறைய நபர் வந்துடுவாங்க. ஸோ அது லவ் இல்லை. ஒருத்தங்களை வேணான்னு சொல்லி விட்டு போனதுக்கப்புறம் தன் மனசு ஏற்றுக்காமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் உண்மையான அன்பு இருக்கும். காதல் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் வரும். பட் அதாவது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும், எந்தளவுக்கு அதிக நாட்கள் வருன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் உண்மையானது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் இருக்கும். ஃபேக்காக இருக்குன்ற போது சீக்கிரமாக வரும், சீக்கிரமாகவும் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்புகிறவங்க கரெக்டாக பார்த்து விரும்புங்க. தப்பானவங்கள தெரியாது தான், பட் தெரிய வரும்போதாச்சும் யாராவது வெளியே வர பாருங்க. நான் மாற்றிடுவேன் நினச்சி அந்த லைஃப்ல இருந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ பார்க்க வரைக்கும் சீதரா, பபாய்.